Hi viewers, welcome back to Durga Treats. Valentines Day வந்தாச்சு. என்னோட ஹஸ்பண்டுக்கு இந்த Valentines Dayக்கு என்ன சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சப்பதான் ஏன் நம்ம வீட்லயே ஒரு ரெட் வெல்வெட் brownie பண்ணி சர்ப்ரைஸ் பண்ணலாம் பிளான் பண்ணிருக்கேன். அந்த ரெட் வெல்வெட் brownie எப்படி செய்யறதுன்னு வாங்க வீடியோல பார்க்கலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்திருக்கேன். இதுல நம்ம ஒயிட் சாக்லேட் அண்ட் பட்டர் போட்டு மெல்ட் பண்ண போறோம். அதுக்காக நான் 80 grams ஒயிட் சாக்லேட் ரஃப்லி சாப் பண்ணி எடுத்திருக்கேன். கூடவே நான் இப்போ 100 grams பட்டர் ரூம் டெம்பரேச்சர்ல வச்சு எடுத்திருக்கேன். அதாவது நீங்க செய்யறதுக்கு ஒரு 1 or 2 hours முன்னாடியே பட்டர் எடுத்து வெளியே வச்சிருங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா சாஃப்டா இருக்கணும். இப்போ நம்ம இதை அவன்ல வச்சு நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்க போறோம். இல்லைன்னா நீங்க டபுள் பாயில் மெத்தட் யூஸ் பண்ணி கூட இதை ரெண்டுத்தையும் நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இன்னொரு பவுல் எடுத்துக்கிட்டு இதுல நம்ம எக்கி சுகரையும் நல்லா பீட் பண்ணிக்கலாம். நம்ம 2 முட்டையை ஒண்ணா உடைச்சு ஊத்திக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா சுகர் சேர்த்துக்கலாம். ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இதில் நான் 150 grams சுகர் சேர்க்குறேன். பவுடர் சுகர் இல்லை, நான் கிரானுலேட்டட் சுகர் தான் இதில் ஆட் பண்ணுறேன். இப்போ நீங்கள் ஹேண்ட் விஸ்க் யூஸ் பண்ணியே ஒரு 5 minutes நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா பீட்டர் எடுத்து கூட நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட எக்கும் சுகரும் பர்ஃபெக்டாக கம்பைன் ஆயிடுச்சு. அடுத்ததா நம்மளோட ட்ரை இன்கிரீடியன்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். அதுக்காக நான் இப்போ 175 grams மைதா எடுத்திருக்கேன். கூடவே 15 grams கோகோ பவுடர், அப்புறமா ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு நம்ம இந்த மாதிரி நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். ஸோ தட் நமக்கு எந்த லம்ஸுமே இல்லாமல் அழகாக கிடைக்கும். அவ்வளோதான், ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் ரெடி. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த எக் அண்ட் சுகர் மிக்ஸில் நான் 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் நம்ம ரெட் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்க போகிறோம். நமக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஓரளவுக்கு நல்லா ரெட் கலர் வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம மெல்ட் பண்ணி வச்சிருக்கிற பட்டர் அண்ட் ஒயிட் சாக்லேட் மிக்ஸை சேர்க்க போகிறோம். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கம்பைன் பண்ணிக்கோங்க. இப்போ லாஸ்டா இதுல நம்ம ட்ரை இன்கிரீடியன்ஸையும் சேர்த்து மிக்ஸ் பண்ண போறோம். கொஞ்சம் கொஞ்சமா சேருங்க.
நம்ம ஸ்பாச்சுலா வச்சு இதை வந்து கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் நல்லா கம்பைன் பண்ணிக்கலாம். நம்ம இதை ஓவர் மிக்ஸ் பண்ணிடக்கூடாது, அதனால தான் நான் பிளெண்டர் யூஸ் பண்ணல. ஓரளவுக்கு ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் கவர் ஆகிற வரைக்கும் நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதில் ஆப்ஷனலாக வந்து நான் ஒயிட் சாக்லேட் சிப்ஸை வந்து ஆட் பண்ணுறேன். நீங்கள் நட்ஸ் இருந்துச்சுன்னா கூட உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து நம்மளோட ப்ரௌனியோட கன்சிஸ்டன்சி. இப்போ நான் வந்துட்டு வேலண்டைன் ஸ்பெஷல்னால ஒரு ஹார்ட் ஷேப் மோல்டில் நான் ப்ரௌனி செய்ய போகிறேன். நீங்கள் ஸ்கொயரோ சர்க்கிளோ எது வேணாலும் செஞ்சுக்கலாம். நம்ம ஏர் பபிள்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகிறதுக்காக நல்லா 2-3 தடவை தட்டிக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக மேலே நம்ம வந்து ஸ்பாச்சுலா வச்சு லைட்டாக ஷேப் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி அவனை ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இது அவனில் நம்ம 30 to 35 minutes 180 degree செல்சியஸில் பேக் பண்ண போகிறோம். சொல்லு, நீதான் தைரியமான ஆளத்தை சொல்லு.